பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கருடன் தவேக தலைவர் விஜய் மீண்டும் சந்திப்பு. 40 நிமிடங்கள் நீடித்த சந்திப்பில் ஆட்சி அமைக்க இரண்டாவது முறையாக விஜய் உரிமை கோரியதாக தகவல். தேர்தலில் வென்ற தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். புதிய அமைச்சரவை அமைக்க தவேகவிற்கு தகுதி உள்ளதாகவும் ஆளுநரிடம் விஜய் வலியுறுத்தல். நூற்று 13 எம்எல்ஏக்களை வைத்து எப்படி ஆட்சி அமைப்பீர்கள்? வேறு எந்த கட்சி ஆதரிக்கும்? ஆட்சி அமைப்பது தொடர்பாக சில விளக்கங்களை தவேக தலைவர் விஜயிடம் ஆளுநர் அர்லேக்கர் கேட்டதாக தகவல். தவேக தலைவர் விஜய் சட்ட நிபுணர்களுடன் அவசர ஆலோசனை. ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்ததாக தகவல். திருமாவளவன், சண்முகம், வீரபாண்டியனுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆலோசனை நடத்தியதால் அரசியல் களத்தில் பரபரப்பு. தவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் ஆளுநர் அர்லேக்கர் அரசியல் செய்வதாகவும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. விஜயின் அழைப்பை புறந்தள்ளவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தங்களுக்கு என்ன நடைமுறை இருக்கிறது, அவசரப்பட முடியாது என்றும் விளக்கம். உரிமை கோரிய கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பதுதான் சரியானது. விஜயின் விளக்கத்தை அடுத்து ஆட்சி அமைக்க ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு விடுக்கக்கூடும் என்றும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. ஆட்சி அமைக்க தவேகவுக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவகாசம் தர வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். பதவியேற்புக்கு முன்பு பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் கருத்து. விஜய் ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும். பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும், ராஜ்பவனில் அல்ல என்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கண்டனம். பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் மாளிகை ஒன்றும் சட்டமன்றம் அல்ல என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வேல்முருகன் கருத்து. சட்டமன்றத்தில் தான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உள்ளது என்றும் ஆளுநருக்கு கடிதம். தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை.
தமிழகத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க மத்திய உளவுத்துறை எச்சரிக்கை. தவிக ஆட்சி அமைக்காத சூழலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வாய்ப்புள்ளதாக தகவல். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வந்த விஜய் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நிறுத்தம். ஆட்சி அமைப்பதில் நீடிக்கும் சிக்கலால் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் போலீசார் பலத்த பாதுகாப்பு. விஜய்க்கு ஆதரவாக தவிகவினர் போராட்டம் நடத்தலாம் என வெளியான தகவலை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. திராவிட கட்சிகள் திருமாவளவனை முதலமைச்சராக்க வேண்டும் என விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் வலியுறுத்தல். விஜய் மீதுள்ள ரசிக மனோபாவத்தில் எழுந்த ஒரு ஜென்சி அலைதான் இந்த தேர்தல் முடிவுகள் என்றும் விமர்சனம். திமுக சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மாலை நடைபெறும் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. அதிமுகவில் பிளவு, எம்எல்ஏக்கள் போர்க்கொடி என பொய்யான செய்தி மற்றும் வதந்தி பரப்பப்படுகிறது. தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 47 பேரும் பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் உள்ளதாகவும் அதிமுக விளக்கம். அரசியல் நிலைப்பாட்டை கச்சிதமாக செய்வார் எடப்பாடி பழனிசாமி என அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை பேட்டி. எந்த முடிவாக இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் என்றும் விளக்கம். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று பலத்த மழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா, வியட்நாம் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பை 2030ஆம் ஆண்டுக்குள் $25 பில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயம். டெல்லியில் பிரதமர் மோடி மற்றும் வியட்நாம் அதிபர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு. மேற்கு வங்கத்தின் பாஜக முதல்வர் பதவியேற்க உள்ள சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் சுட்டுக் கொலை. போலீசார் தப்பியோடிய கொலையாளிகளை பிடிக்க தீவிர வேட்டை. தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்த மமதா பானர்ஜி முதலமைச்சர் பதவியை விட்டு ராஜினாமா செய்ய தொடர்ந்து மறுப்பு. தமது அரசை டிஸ்மிஸ் செய்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தினாலும் பரவாயில்லை என்று பிடிவாதம். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு. வாக்கு எண்ணிக்கை காணொலி காட்சிகளை வெளியிட வேண்டும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் வலியுறுத்தல். கேரளாவின் அடுத்த முதலமைச்சர் யார்? முதலமைச்சர் பதவிக்கு மும்முனை போட்டி நிலவி வரும் நிலையில் காங்கிரஸ் புதிய சிக்கல். பீகாரில் இன்று நடைபெறுகிறது அமைச்சரவை விரிவாக்கம். பதவியேற்பு விழா நடைபெறவுள்ள நிலையில்
சிறப்பு விருந்தினராக ராஜ்நாத் சிங் பங்கேற்கிறார். நள்ளிரவில் பேருந்து நிலையத்தில் ஒரு இளம்பெண் தனியாக இருந்தால் என்ன ஆகும் என்பதை அறிய சாதாரண உடையில் 3 மணி நேரம் தனியாக நடமாடிய பெண் போலீஸ் அதிகாரி. கஞ்சா போதை மயக்கத்தில் 40க்கும் மேற்பட்ட ஆண்கள் வட்டமிட்டதாக மல்கஜ்கிரி காவல் ஆணையர் சுமதி தகவல். ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவு டெல்லியில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மாநகராட்சி அறிவிப்பு. டெங்கு மற்றும் மலேரியா பரவலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, தயாரித்தால் ஒட்டுமொத்த உலகமும் அதன் பிணை கைதியாகிவிடும் என்று ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரான் அணு ஆயுதம் உற்பத்தி செய்ய போப் ஆதரவளித்ததை விமர்சித்த ட்ரம்ப் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என திட்டவட்டம். ஹார்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஈரான் மீது அதிகப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படும். அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 61 காசுகள் உயர்ந்து 94 ரூபாய் 57 காசுகளாக நிறைவு. கச்சா எண்ணெய் விலை 100 அமெரிக்க டாலருக்கு குறைந்ததால் எதிரொலி. ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் லக்னோ பெங்களூரு அணிகள் மோதல். புள்ளிப்பட்டியலில் முன்னேற பெங்களூரு அணி முனைப்பு. இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடர் முதல் சுற்றில் போலந்து வீரர் ஹியூபர்ட் அதிர்ச்சி தோல்வி.